சார், ஒரு ஆபீசருடைய வீடு அந்த காலத்துல இந்த போன் இருக்கும்ல, லேண்ட்லைன் போன் இருக்கிற காலம். அந்த ஆபீசர் வந்து வீட்டுல கத்துறாரு, எப்படி நம்ம வீட்டுல டெலிபோன் பில் அதிகமாக வருது, இவ்வளவு அதிகமா எப்படி வருது? நான் என் ஆபீஸ்ல இருக்கிற போன் தானே யூஸ் பண்றேன், நான் யாருக்குமே போன் பண்றது இல்ல, என் ஆபீஸ்ல இருக்கிறதானே கால் பண்றேன். இப்ப அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எங்க நானுமே நான் வேலை பார்க்குற இடத்துல தாங்க நான் கால் பண்ணுவேன், நம்ம வீட்டு போனை நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. பையனை கூப்பிட்டு கேக்குறாங்க, அப்பா நான்லாம் யாருக்குப்பா போன் பண்ண போறேன், நான் யாருக்குமே போன் பண்றது இல்லப்பா. ஆனா நம்ம வீட்டுல வேலை பாக்குறாங்கல்ல அந்த அக்கா அடிக்கடி போன் பேசுறத நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் அவங்க தான் போன் பேசிட்டே இருக்காங்க. இப்ப வேலைக்கார அம்மா கூப்பிடுறாங்க, எப்படி நீ எங்க வீட்டு போன்ல இருந்து நீ போன் பேசலான்னு. அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து போன் பேசுறீங்க, இந்த வீட்டம்மா அவங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து போன் பேசுறாங்க, அப்ப நான் வேலை பார்க்கிற இடம் இதுதானங்க, இங்க இருந்து தானங்க நான் போன் பேசணும்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். இந்த உலகமே யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாமும் யோகியனாக இருக்க வேண்டும். நாம் அயோக்கியனாக இருந்துவிட்டு இந்த உலகம் மட்டும் யோகியராக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவே முடியாது. வினை விதைத்தால் வினை கிடைக்கும், திணை விதைத்தால் தான் திணை கிடைக்கும்.